ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ஃபன் திங்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1, நம்மள பல பேருக்கு பிடிச்ச ரொம்ப ஃபன்னான விஷயம் கேம்ஸ் விளையாடுறது. ஸோ உங்களோட மொபைல் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கேமை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. நம்பர் 2, புக்ஸ் படிங்க. ஸோ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது, பட் அது ப்ரொடக்டிவ் விஷயத்துல வருமே, அது எப்படி ஃபன்னா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு நாவல்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி, ஆனால் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கற்பனை கதைகள். ஸோ அது நமக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும் ஒரு சில கதைகள்லாம் நம்ம படிக்கும்போது. நம்பர் 3, நீங்க பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு வேணா பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்றது சூப்பர் ஃபன்னா இருக்கும் சீரியஸா. ஏன்னா நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எப்ப பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற டோட்டல் ஐடியா நமக்கு இருக்காது, பட் நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்பர் 4, நீங்க வந்துட்டு டிராவலிங் போகலாம். உங்களோட நேட்டிவ் பிளேஸ் போகலாம், இல்ல ஏதாவது டெம்பிள் போகலாம், இல்ல ஏதாவது ஒரு பேக்கேஜ் டூர் மாதிரி, இல்ல ஒன் டே ட்ரிப் மாதிரி. ஸோ டிராவல் பண்ணும்போது நம்ம மைண்ட் அண்ட் நம்மளோட பாடி எல்லாமே வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கும். அண்ட் கண்டிப்பா நம்ம போட்டோஸ்லாம் எடுத்து அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்பர் 5, உங்களுக்கு பிடிச்ச ஃபன்னான விஷயத்துல எதுலையாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு அது ரிலேட்டட் கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். 6, டான்ஸ் பண்ணுங்க. ஸோ டான்ஸ் பண்றது சூப்பர் ஃபன்னா இருக்கும். நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு நமக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் தெரியணும், டான்ஸரா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு பிடிச்ச பாட்டுக்கு நமக்கு தோன்ற விதத்துல ஆடினாலே போதும், அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். நம்பர் 7, உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் இல்லைன்னா மூவிஸ் அதெல்லாம் பார்க்கலாம், பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். 8வது, குக் பண்ணுங்க. குக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். எண்ட் ரிசல்ட்ல நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் அவுட்புட் வந்து நம்ம கையில இருக்க போகுது அண்ட் அதை நம்ம டெலிஷியஸா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து குக்கிங் ட்ரை பண்ணி பாருங்க. 9வது, ஸோ நீங்க ஸ்டடீஸ்னால என்னால் இதை பண்ண முடியல, நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன் படிப்பால, அது வந்து எனக்கு இல்லைன்னா நான் வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். 10வது, ஏதாவது ஒரு பார்க்குக்கு நீங்க போகலாம், உங்களோட ஃபேமிலினா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நீங்க நல்லா ஜாலியா விளையாடலாம். நம்பர் 11, நீங்க டிராயிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிராயிங் சுத்தமா வராதுனாலும் டிராயிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அண்ட் நம்பர் 12, அது ரிலேட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வரைஞ்சுதான் நீங்க பெயிண்ட் பண்ணலாம், ஆல்ஸ் வந்துட்டு கலரிங் புக்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்க வந்துட்டு கலர் பண்ணலாம். கலர் பண்றது வந்து ஃபன் மட்டும் கிடையாது, நம்ம மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும். 13 வந்து பாத்தீங்கன்னா கிளே ஆர்ட் அதெல்லாம் பண்ணலாம். லைக் இப்போ கிளேலே வந்து பாத்தீங்கன்னா சூவா வந்துட்டு குட்டி பொம்மை மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்டா வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். 14, உங்களோட ரூமை வந்துட்டு கிளீன் பண்ணி ரீடெக்கரேட் பண்ணலாம். ஸோ உங்க ரூம்ல வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்துட்டு மாத்தி வைக்கிறது, இல்ல வந்து ஜஸ்ட் ஸ்விட்ச் அப் பண்றது, பிடிச்ச மாதிரி அதை வந்துட்டு நீங்க ரீடெக்கரேட் பண்ணலாம், ரீஅலைன் பண்ணலாம். 15வது, தூக்கம். கண்டிப்பா நம்ம படிக்கும் போது மிஸ்ஸிங் ஸ்லீப் டேஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தூக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ கண்டிப்பா அந்த மிஸ் பண்ண தூக்கத்தெல்லாம் நீங்க கேட்சப் பண்ணி சூப்பரா ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்க தூங்கலாம். அண்ட் லாங் ஹவர்ஸ் நம்ம தூங்கும் போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த ஒரு அலாம் இல்லாம நம்மளே வந்து எப்ப எழுந்துக்கிறோமோ அப்ப எழுந்துக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். 16வது விஷயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டைம்ல வீடியோ கால்ஸ்ல வந்துட்டு சாட் பண்ணலாம். 17th one, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்ச்சுவலா டிவி ஷோ இல்லைன்னா மூவி பார்க்கலாம். 18, உங்களோட லாங் டிஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ்லாம் போயிட்டு நீங்க மீட் அப் பண்ணலாம். லைக் உங்களோட கசின் இல்லைன்னா வந்து தாத்தா பாட்டி ஊர்ல இருக்காங்க, ரொம்ப தொலைவில் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட நீங்க அங்க போயிட்டு ஒரு ஒன் டே விசிட் பண்ணிட்டு வரலாம். 19th one வந்து பாத்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணலாம். 20, பாட்டு பாருங்க. ஒரு கேரியோகி டே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா வந்துட்டு சும்மா பாட்டு பாடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து ஓட விட்டுட்டு நீங்க பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாடிட்டு இருக்கலாம். ஃபன்னா அப்படியே கத்திக்கிட்டே பாடிட்டு என்ஜாய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது சூப்பர் ஃபன்னா இருக்கும் அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். 21, ஒரு மூவிக்கு போகலாம். ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூவி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு 2 to 2.5 hours வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா டைம் பாஸா இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஃபன்னா இருக்கும். 22, நீங்க ஏதாவது DIY வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ DIY வந்துட்டு ஏதாவது டெக்கார் வந்து ரெடி பண்றது, DIY ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஏதாவது பண்றது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃபன்னா போகும் அண்ட் ஆல்சோ அதோட எண்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ஒரு ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 23, ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கோங்க. இது வந்து ப்ரொடக்டிவ்லயும் வந்துடும், ஃபன்லயும் வந்துடும் அப்படின்னு நான் சொல்வேன். பிகாஸ் நியூ லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்து ரியலி சூப்பர் ஃபன். அதுவுமே வந்து நமக்கு டோட்டலி வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். 24, பழைய புக்ஸ் அது எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி மேல வந்து பரன்ல ஷெல்ஃப்ல எங்கேயாவது நீங்க போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஒரு அகடமிக் இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சைன் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா அது ஃபன்னு தான். நம்பர் 25, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்துட்டு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஃபுட்டி அப்படின்னா நீங்க ரிலேட் பண்ணலாம். ஃபுட் இஸ் லவ். ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து பிடிச்ச ஃபுட் வந்து உங்களுக்கு குக் பண்ண தெரியல, நீங்களே குக் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து சாப்பிடுங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கும் அண்ட் நம்மளோட டம்மியும் ஹாப்பியா இருக்கும், நம்மளும் ஹாப்பியா இருப்போம். ஸோ இதுதான் ஃபன் பண்றதுக்கான 25 ஐடியாஸ். பட் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஆசைப்படுறேன் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இதுல 25 ப்ரொடக்டிவான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், நீங்க ப்ரொடக்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. உங்களை நான் அந்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.